ஹலோ ஹை மை ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ஹீரோயினுக்கு மேரேஜ் நடந்து அவங்களுக்குள்ள பிரச்சனையாக போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, திடீர்னு ஹீரோ படை தளபதியாக இருக்கிற இந்த ஷியா ஆர்மியில் திடீர்னு அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்காங்க. ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, அந்த கமாண்டர் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை சரியாக கொடுக்காம அதில் கொஞ்சம் ஊழல் பண்ணதுனால அவங்க கோவம் அடைஞ்சு இந்த கிளர்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் விஷயம் தெரிஞ்சு அவங்களெல்லாம் தனியாக ஒரு இடத்துல அடைச்சி போடுறாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோவை வந்து பார்க்கணுன்னு வராங்க. நான் கேள்விப்பட்டேன் உங்களோட ஆர்மியில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கான், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லும்போது, என்னை பற்றி நீ எப்போலேருந்து கவலைப்பட ஆரம்பிச்சேன்னு சொல்லி கேட்கும்போது, இப்போது நீங்களும் நானும் மேரேஜ் பண்ணிட்டோம், ஸோ நான் இதை கேட்குறது அதிசயம்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது, சரிதான் இப்போ கிளர்ச்சி பண்ணவங்களாம் தனியாக ஒரு சிறையில் வச்சுருக்கோன்னு சொல்லும்போது, ஹீரோயினும் நீங்கள் தனியாக வைக்கிறதுக்கு பதிலாக அவங்கள தனித்தனியாக வச்சுட்டு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து பூர்த்தி செஞ்சுட்டோன்னா பிரச்சனை முடிஞ்சிருந்தானேன்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கும் இது சரியான பதிலாக தோணுது. பட் ஹீரோ என்ன திங்க் பண்ணுறேன்னா, எதுக்கு இவாளே வாலண்டியராக வந்து தனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் வாலண்டியராக வந்து இங்கே ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரீசன் அந்த கமாண்டரை பழி வாங்குறதுக்கு ஹீரோ தான் கூட இருந்தால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சுட்டாங்க, பிரச்சனையை முடிஞ்சு போயிடுது. ஆனால் இங்கே கமாண்டர் என்னென்னா, ஹீரோ தாங்கிட்ட கேட்காம இதெல்லாம் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே கோவமாக இருந்துட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோவும் ஹீரோயினை போய் மீட் பண்ணுறாங்க. சொல்லு, நீ ஏன் வாலண்டியராக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிடலாமான்னு சொல்லும்போது, ஹீரோயினும் ஒன்றும் இல்லை, பதிலுக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஷெங்கோட அப்பா எங்கே போயிருக்காங்கன்னு தெரில, எனக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும்னு சொல்லும்போது, ஷெங்னு பேரை கேட்டதுமே ஹீரோ கோவப்படுறாங்க. என்ன அந்த ஷெங் அவன் அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒன்றை விட்டு என்கிட்ட கேட்க சொல்லி அனுப்பியிருக்கானா என்னன்னு சொல்லும்போது, ஹீரோயினும் இல்லை, எனக்கும் ஷெங்குள்ளே எதுவுமே கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களால் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது, ஹீரோயினை கோவமாக பிடிச்சி வச்சுட்டு, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, நீ எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு வழுக்கு டைமாக ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பட் ஹீரோட அதே மேன்ஷனில் சீக்ரெட்டாக ஒரு ரூம் இருக்குது. அங்கே பார்த்தோன்னா இவ்வளோ நாள் தேடிட்டு இருக்கிற ஷெங்கோட அப்பாவை ஹீரோ தான் அந்த இடத்துல கட்டி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ போனதுமே உனக்கும் ஹீரோயினுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு, அந்த வெப்பன்ஸ்லாம் அவள் உன்ட்ட தான் தந்து வச்சுருக்காளா என்னன்னு கோவத்தோடு கேட்கும்போது, இல்லை அவள் என்னோட மருமகம் மட்டும்தான், மற்றபடி எதுவுமே கிடையாது, அந்த வெப்பன்ஸ் என் கையில் இருந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல இந்த நேரத்துக்கு இருந்திருக்க மாட்டேன், அவளை நம்பாத, அவள் உன்னையும் ஏமாத்திடுவான்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோயினா நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாள் நினச்சிட்டு இருக்கியா, ஹீரோயின் எல்லா முடிவையும் தனியாக எடுத்துருப்பான்னு நினைக்கிறதுக்கு, அப்படிலாம் நடந்திருக்காது, உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அது மட்டும் கிடையாது, உன்னோட பையன் வெளிநாட்டில் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, அதனால தான் இங்கே அமைதியாக இருந்துட்டு இருக்கியா, உன்னோட பையன் இங்கே வந்து ஒரு வாரம் ஆகுது, இங்கே சின்னதாக ஒரு கேம்ப் போட்டு இருந்துட்டு இருக்கான் கொஞ்சம் சோல்ஜர்ஸோட, பட் எங்கள் கூட வந்தானா கண்டிப்பாக அவனோட சாவு ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு சொல்லும்போது அவர் இப்போ கொஞ்சம் பயப்படுறாரு. ஸோ அப்படியே ரீசனையும் சொல்கிறாரு. ஹீரோயினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க, ஆனால் அது என்னோட ஆட்கள் யாருமே பண்ணலை, என்னோட ஆட்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அவங்களாம் இறந்துருந்தாங்க, அதுக்கு காரணம் நான் தானே ஹீரோயின் தப்பாக நினச்சிட்டு இருக்கா, அதனால தான் என்னை தேடிட்டு இருக்கா, ஆனால் யார் பண்ணான்னு தெரியாதுன்னு சொல்லும்போது, ஹீரோவும் இவன் பண்ணலைன்னா வேறு யார் பண்ணியிருப்பாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இந்த கமாண்டர் என்னென்னா ஹீரோவை தனியாக மீட் பண்ணி பேசுகிறாரு. என்னென்னா அந்த கிளர்ச்சி பண்ணவங்க பிரச்சனையில் ஹீரோ தானே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸோ அதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பிரச்சனை இந்த முடிவு எடுக்க போகிறேன்னு நீ என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்காரு. அந்த மிலிட்ரி கேம்ப் என்னோட பொறுப்பில் தானே இருக்குது, அதான் நானே பார்த்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் சரிதான், உனக்கும் ஹீரோயினுக்குள்ளே எப்படி போயிட்டு இருக்கு, நீ அவளை மேரேஜ் பண்ணது ஒரு பிளான் தான், மற்றபடி நீ அவள் மேலே காதல் வசப்படக்கூடாதுன்னு சொல்லும்போது, அவள் சாதாரண ஒரு பொண்ணு தான், அவன் மேலே நான் சின்சியராலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சந்தோஷம் உன் வாயிலேருந்து இந்த வார்த்தையை கேட்குறது, அது மட்டும் இல்லை என்னோட தங்கச்சிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ ஏன் அவளை செகண்டாக மேரேஜ் பண்ணி ஒரு காங்பைனாக அவளை வச்சுக்கிடக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஆக்சுவலாக அந்த கமெண்ட் இதை கேட்குறதுக்கு ரீசன், இப்போது இந்த கிளர்ச்சி மேட்டரில் கூட ஹீரோயின் தான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிப்பா, ஸோ இப்படியே தொடர்ந்து போயிட்டுனா இவரை மீறி ஏதாட்டு ஹீரோ செய்வானான்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோ முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எதுக்கு, அவள் ஷியா குடும்பத்தில் உள்ள பொண்ணு, அது மட்டும் கிடையாது, நம்மளை மாதிரி பெரிய இடத்த ஆட்கள்லாம் காங்பெயின் வச்சுக்கிடுறது சாதாரண விஷயம் தானே, ஸோ நீ ஏன் யோசிச்சுட்டு இருக்க, இல்லைனா ஹீரோயின் எதுவும் வருத்தப்படுவான்னு திங்க் பண்ணுறியான்னு சொல்லும்போது, இல்லை ஷியாவெல்லாம் ஹீரோயின் கூட கம்பேர் பண்ணாதீங்க, அவள் அப்படிப்பட்ட பொண்ணு கூட அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்ன இனி நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி, சீக்கிரமாக மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இங்கே ஹீரோ தான் ஹீரோயின்ட்ட சொன்னால் வருத்தப்படுவாளோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோடையே ஹீரோயின்ட்ட வந்து சொல்கிறாங்க. இப்படி கமாண்டரோட தங்கச்சி ஷியாவை என் கூட மேரேஜ் பண்ணி வைக்க போகிறதா இருக்குதுன்னு சொல்லும்போது, நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்களான்னு சொல்லி ஹீரோயினும் கேட்காங்க. ஹீரோவும் எனக்கு வேண்டான்னு சொல்கிறதுக்கு ரீசன் இல்லைன்னு சொல்லும்போது, ஓ ஆமாம் ரீசன் இல்லை தானேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விலகி வந்துடுதாங்க. ஆனால் ஹீரோயினும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் இல்லை ஹீரோலாம் எனக்கு எதுவுமே கிடையாது, நான் லியோக்காக தான் இங்கே இருந்துகிட்ருக்கேன், கண்டிப்பாக நான் லியோக்காக இங்கே செய்ய வேண்டியது செஞ்சுட்டு பின்னாடியே நானும் போயிடுவேன்னு சொல்லி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஆல்ரெடி ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கமாண்டருக்கு தன் மேலே சந்தேகம் வந்திருக்கு, அதனால தான் அவரோட
அவளோட தங்கச்சியை மேரேஜ் பண்ணி வைக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவள் வரப்போ வெட்டிங் கார்லாம் நானே போய் அவளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோல்ஜரும் இது கண்டிப்பாக ஹீரோயினுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லும்போது அது இப்போ முக்கியம் கிடையாது, இப்போதைக்கு அவள் சேஃபாக இருந்தால் மட்டும் போதும், நான் கண்டிப்பாக அவனுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்கிடணும்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கரெக்டாக வெட்டிங் டே அன்னைக்கு இந்த கமாண்டர் என்னன்னா தன்னோட தங்கச்சி ஷியாட்ட போய் சொல்லிட்டுருக்காங்க, ஹீரோட வீட்டில் என்ன நடந்தாலும் கண்டிப்பாக நீ ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவளும் அதுக்கு மண்டையாடிட்டு இருக்கா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோவே ஷியாவை கூட்டிகிட்டு கரெக்டாக மேரேஜ் நடக்கிற இடத்துக்கும் வராங்க. ஸோ அப்படி அந்த மேரேஜ்லாம் நடந்து முடிஞ்சதுமே ஷியா ஏதோ டீ வந்து அவங்க அண்ணனுக்கு கொடுக்கணும் போல் பக்கத்தில் ஹீரோயின் நிற்பாங்க. ஹீரோயின் பக்கத்தில் போகணுமே வேணும்னே அந்த டீ கப்பை கீழே போடுறா. ஹீரோயின் தான் அதை தட்டி விட்டுறான்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி ஹீரோயினை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. ஹீரோவும் இதை பார்த்துட்டு எனக்கு புரியுது 2வது மேரேஜ் நடந்திருக்கணுன்னே நீ கோவமாக இருக்குன்னு, அதுக்கு நீ எல்லாரும் முன்னாடியும் நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஹீரோயினை திட்டுறாங்க. ஹீரோயினும் நான் பண்ணலைன்னு சொல்ல வரும்போது போதும் 2வது டீ கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேச ஹீரோ கண்டுக்கிடவே இல்லை. ஸோ அப்படியே மேரேஜ்லாம் நடந்து முடிஞ்சு இவங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூமில் இருக்கிறப்போ 2 பேரும் ஒயின் குடிக்கிறாங்க. அதில் ஹீரோ குடிக்கல, அவள் மட்டும்தான் குடிக்கா. ஸோ அப்படியே ஹீரோவும் அமைதியாக உட்காந்து இருக்கிறத பார்க்கும்போது இவளே வாலண்டியராக ஹீரோ பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறா. ஸோ கரெக்டாக ஹீரோவை கிஸ் பண்ணணும்னு பக்கத்தில் போகிறப்போ திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருதா. ஸோ அந்த ஒயினில் ஏதாவது மயக்கமாக இருந்த ஹீரோ கலந்துக்க வச்சுருக்காங்க போல். ஸோ அவளை அந்த இடத்துல தூங்க வச்சுட்டு ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஹீரோயின் மேரேஜ் ஆகிருக்குன்னு நினச்சி கொஞ்சம் கூட வருத்தமே படலை. அவள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தோடு அப்படியே ஹீரோயினோட ரூமுக்கு தான் வராங்க. பார்த்தா ரூமில் ஹீரோயின் இல்லை, எங்கே தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி போகிறாங்க. பார்த்தா ஹீரோயின் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அங்கே வந்ததை பார்த்ததுமே ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் ஹீரோ என்னன்னா இங்கே வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பக்கத்தில் எடுத்து உட்கார வச்சுக்கிட்டுறாங்க. அப்படியே நீ இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் இன்னைக்கு நைட்டு நீங்களும் ஷியாவும் ஒன்றா இருக்கணும், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி போகிறாங்க. ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு நான் அவள் கூட போகணுன்னு ஆசைப்படுறியா என்னன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயினை தான் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த டைமில் மயக்கத்தில் இருந்தவா திடீர்னு எந்திரிச்சு அந்த இடத்துல வந்து நின்றுதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கத்தும்போது ஹீரோயின் விலகி வராங்க. ஆனால் ஹீரோ என்னன்னா ஷியா கண் முன்னாடியே ஹீரோயினை பக்கத்தில் நிப்பாட்டிக்கிறாங்க. ஹீரோயின் நான் தொந்தரவுக்கு மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து விலகி போகிறாங்க. பின்னாடியே ஹீரோவும் போகிறாங்க. ஆனால் இப்படிலாம் நடக்கிறப்போ இவளுக்கு ஃபுல் கோவமும் ஹீரோயின் மேலே தான் திரும்புது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோயினை தான் போய் மீட் பண்ணுறான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஹீரோ எனக்கு மட்டும்தான், இனி எனக்கு மட்டும்தான் சொல்லும்போது நானும் ஆல்ரெடி வந்துட்டு சொல்லியிருக்கேன் எனக்கு ஹீரோ மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், இது கண்டிப்பாக நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை காட்டுறா. அதை பார்த்ததுமே ஹீரோயினும் கத்தி அழுதா. என்னன்னா இது அந்த கமாண்டரோட காங் பெயினோட கை தான். அந்த காங் பெயின் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதை தெரிஞ்சதுனால அந்த கமாண்டரை அந்த காங் பெயினை கொண்டுட்டாங்க. ஸோ அந்த கையை கொண்டு வந்து இங்கே காட்டிகிட்டு இருக்கிறத பார்க்குறப்போ ஹீரோயினும் தன்னால் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. கரெக்டாக இந்த டைமில் ஹீரோவும் வந்துட்டு என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி கோவத்தோடு கேட்கும்போது நான் உங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வந்தேன், ஆனால் அவங்க ஏதோ டயர்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லும்போது இனி இப்படிலாம் செய்ய தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஷியாவை அனுப்புகிறாங்க. பட் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு வாமிட் எடுக்கிறாங்க. ஸோ மருத்துவரை வர வச்சு பார்த்தானா எல்லாம் வழக்கம் போல தான் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் என்ன குழந்தை ஸ்டேபிளாகவே இல்லை, ரொம்பவே ஹீரோயின் வீக்காக இருக்காங்க, கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான மருந்துலாம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோயினா இன்னும் ஹீரோயின் தப்பு செஞ்சுருக்காளா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கல, கூடி சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சிருக்க ஷெங்கோட அப்பாவை தான் போய் பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த போரில் லியூட ஆர்மி தோத்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பதிலுக்கு அவர் என்னன்னா அதெல்லாம் ஹீரோயினோட சதி தான், எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ எதுக்கு நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க, உனக்கும் லியூக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இல்லைன்னா ஒரு வேளைக்கு ஹீரோயினை உண்மையாக காதலிச்சிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் பதிலுக்கு அடிச்சுட்டு நான் திரும்ப இனி வருதப்போ நீ உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. கரெக்டாக ஹீரோ சீக்ரெட் ரூமில் வந்து வெளியே வருதப்போ இதை ஷியா பார்த்துருதா. ஸோ ஷியா இப்படி சீக்ரெட் ரூம் இருக்கிறது தெரிஞ்சு உள்ளே போகிறான். அங்கே அடைச்சி வச்சிருக்கிற ஷெங்கோட அப்பாவையும் பார்க்க. ஸோ பார்த்ததுமே ஸ்டேட்டாக போய் தன்னோட அண்ணன் கமாண்டர்கிட்ட தான் போய் சொல்கிறான். இப்போ அவனுக்கு என்னென்னா இப்படி தனியாக வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறத ஏன் தான்ட்ட ஹீரோ வந்து சொல்லலைன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே ஃபுல்லாக டவுட் வந்துட்டு இருக்கு இப்போ இவனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே ஹீரோயினோட ஆஃபீஸில் இருக்கிறப்போ அங்கே என்னென்னா ஷெங் இப்போ ஹீரோயினை வந்து மீட் பண்ணுறான். அவனோட அப்பா தான் ஹீரோயினோட ஃபேமிலிஸ் இறந்ததுக்கு எல்லாருக்கும் காரணம்னு சொல்லிட்டு மன்னிச்சிடு, என்னோட அப்பா செஞ்ச தப்பு தான், அது மட்டும் இல்லை எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது, நாங்கள் வச்சுருக்கிற மிலிட்ரி கேம்புக்கு ஃபுட்டு மெடிசன் வேறு வெப்பன்ஸ்னு சொல்லி எல்லாமே தேவைப்படுறது, அது உன்னால் தான் கொண்டு வந்து தர முடியும், எனக்கு நீ இந்த ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது ஆமாம் என்னால் முடியும், ஆனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு எப்படி எதிர்பார்க்குறேன்னு சொல்லும்போது லியோட அம்மாவை காப்பாற்றுறதுக்காகத்தான் உன்னோட லைஃபே ரிஸ்கில் வச்சு என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் போது, அதுக்கு இப்போ ஹீரோவை மேரேஜ் பண்ணி ரொம்பவே ஒரு ஆபத்தான இடத்துல இருந்துட்டு இருக்க, நீ ஹீரோ கூட இருக்கிறது சரியில்லை, சீக்கிரமாக அவனை விட்டு நீ வரது தான் சரியாக இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அவள் யார் கூட இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நிற்காங்க. ஹீரோவை பார்த்ததுமே ஷெங் என்னன்னா கண்ணை தூக்கி காட்டுறான். பதிலுக்கு ஹீரோ
ஹீரோவும் காட்டிட்டு நிற்காங்க. இனி உன்னை நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோ கோவத்தோடு சொல்லும்போது நடுவில் ஹீரோயின் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த சிட்டியில் இன்னும் ஷெங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ ஷெங் இறந்துட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நடுவில் ஹீரோ முன்னாடி ஹீரோயின் போய் நின்றுக்கிட்டு இப்போவுமே ஷெங்கை விட்டுரு, அப்படி இல்லைனா என்ன சுடு, அதுவும் இல்லையா என்னோட வயிற்றில் இருக்கிற நம்ம குழந்தைய சுடுன்னு சொல்லி காட்டிட்டு நிற்காங்க. ஹீரோவும் இது அவனை காப்பாற்றுறதுக்காக உன்னையும் நம்மளோட குழந்தையும் ரிஸ்கில் வைக்கணும்னு பாக்கியா, சரி நான் அவனை விட்டுருதேன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு ஹீரோ இப்போ தனியாக வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அவனை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் இந்த அளவுக்கு பேசுகிறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோயினும் வராங்க. ஹீரோயின் வந்ததுமே கோவத்தோட சொல்லு இனி என்னெல்லாம் பண்ணணும்னு இருக்கேன், அவனை காப்பாற்றுறதுக்காக நம்மளோட குழந்தைய ரிஸ்கில் வைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் நீ அவனை தான் திங்க் பண்ணிட்டு இருக்கியா, அவங்க கூட தான் போகிறதா இருக்கியான்னு சொல்லிட்டு கோவத்தோட ஹீரோயினை பிடிச்சி ஹீரோ தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டாக இந்த சண்டையை கேட்டுட்டு எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற கதையா ஷியாவும் அங்கே வந்துட்டு ஏன் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, ஹீரோக்கு உன் மேலே தான் ரொம்ப கேரிங்கும் கூட, ஏன் நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன கூட வந்து பார்த்தது கிடையாது, உன் கூடயே தான் இருந்துகிட்ருக்காங்க, ஆனால் நீ என்னன்னா இந்த குழந்தையை காட்டி அந்த ஷெங்கை தப்பிக்க விட்டுருக்க, ஒரு வேளைக்கு உண்மையாகவே இந்த குழந்தை ஷெங்கோட குழந்தையா இருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கொஞ்சம் சந்தேகம் ஊட்டுற விதமாக இப்போ இப்படி பேசுகிறான். ஆனால் அந்த டைம் கரெக்டாக ஹீரோயினுக்கு காலுக்கு கீழே ரத்தமாக போயிட்டுருக்கு. ஹீரோவும் இதை பார்த்து பயந்துட்டு அவள் பேசலாம் கண்டுக்கிடல. ஹீரோயினை தான் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ டாக்டரும் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறாரு அவங்க ரொம்பவே வீக்காக இருக்காங்க, இனி ஒரு முறை இப்படி நடந்துச்சுன்னா குழந்தையை காப்பாற்ற முடியாது, அவங்க எப்பவும் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்போ ஷியாக்கு என்னென்னா என்ன நடந்தாலுமே ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு முழு கோவமும் ஹீரோயின் பக்கமாக தான் திரும்புது. ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னா இப்போ ஷெங்கோட அப்பாவை அந்த சீக்ரெட் ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்களா, ஸோ அவரை தான் போய் பார்க்க 2 நாள் முன்னாடி உன்னோட பையன் இந்த இடத்துக்கு வந்தான் உனக்கு தெரியுமா, வந்தது மட்டும் இல்லை ஹீரோயினை தனியாக ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் வெளியே வந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனையாக இருந்துச்சு, துப்பாக்கி சூடு சண்டை நடந்துச்சு, அதில் கிட்டத்தட்ட உன்னோட பையனோட உயிர் போயிருக்குன்னு சொல்லும்போது இல்லை என் பையன் இப்படி வேலைலாம் செய்ய மாட்டான், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஆல்ரெடி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகி இப்போ குழந்தை பிறக்க போகுது, இந்த மாதிரி நிலைமையில உன்னோட பையன் இதெல்லாம் செஞ்சால் ஹீரோ கோவப்படாமல் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியான்னு சொல்லும்போது ஷெங்கோட அப்பாவும் ஹீரோயினால தான் என்னோட பையனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்திட்டு இருக்கும்போது இப்போ ஷியானா அந்த ரூமோட கீயை பக்கத்தில் வச்சுட்டு போகிறா. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த கீயெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்துருந்தாங்க. இவன் வரத டைம் கரெக்டாக ஹீரோயின் அந்த சைடு நடந்து போயிட்டு இருப்பா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய் ஹீரோயினோட கழுத்தை தான் பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். நான் இன்னும் சும்மா விட்டு வச்சுருந்தா என்னோட பையன் உயிருக்கு தான் ஆபத்து, நீ உயிரோடவே இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லை உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இறந்ததுக்கு காரணம் நான் தான் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் நான் அதை செய்யவே இல்லை, என்னோட ஆளுக்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஆல்ரெடி இறந்துருந்தாங்க, உண்மையான கொலையாளி வேற யாரோ, ஆனால் அது தெரியாமலே நீ இப்போ சாக போகிறேன்னு சொல்லிட்டு கொலவரியில் கழுத்து பிடிச்சி நடிச்சிட்டு இருக்கான். கரெக்டாக இந்த டைமில் ஹீரோவும் பார்த்துட்டு அவனை கண்ணை வச்சு ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷெங்கோட அப்பா அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஆல்ரெடி கமாண்டருக்கு தெரியும் ஷெங்கோட அப்பாவை ஹீரோ தான் கடத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி என்ன நடந்துச்சு, உன்னோட வீட்டுக்கு வந்து ஏதோ பிரச்சனை பண்ணா நீ ஷூட் பண்ணிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லும்போது தெரியல என் வீட்டுக்குள்ளே எப்படி வந்தானே, ஆனால் அவனோட ஆர்மியெல்லாம் நான் தோற்கடிச்சதுனால தான் அவன் இப்படிலாம் பண்ணிட்டான் போல், அதான் நான் அவனை ஷூட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற அவனும் சரி உன்னோட காட்ஸ் இது யாருமே சரியில்லை, நான் என்னோட காட்ஸை உன்னோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கேன்னு சொல்லிட்டு அவனோட ஆட்களை ஹீரோ வீட்டுக்கு அனுப்பி வைக்க, ஏன்னா ஹீரோவை தான் பிடியில் வச்சுக்கிடணும்னு சொல்லிட்டு இது ஹீரோக்கும் நல்லா புரியுது. ஸோ நடக்கட்டும்னு சொல்லி விட்டுருதாங்க ஹீரோவும். அப்படி இன்னொரு பக்கம் டாக்டரும் ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு நேற்று நடந்ததில் அவங்க ஆல்ரெடி வீக்காக இருந்தாங்க, இப்போ குழந்தை அபார்ட் ஆகிட்டு இனி அவங்க ப்ரெக்னெண்ட்டே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஷாக்காக சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டதுமே ஹீரோயினும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோ என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி கமாண்டருக்கு தான் மேலே சந்தேகம் வந்துட்டு ஹீரோயினும் தப்பு செஞ்சுருக்காளா என்னங்கிறது தெரியல, ஆனால் தொடர்ந்து என் கூட இருந்துட்டு இருந்தால் அவளை காப்பாற்ற முடியாது, ஸோ அவளும் ரொம்ப வீக்காக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போவும் போய் தனியாக ட்ரிங்க் பண்ணி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின்ட்ட தான் வந்து பேசுகிறாங்க. என்னோட குழந்தையே போயிட்டு நீ மட்டும் இதுக்கு இங்கே இருக்க, இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் எனக்கு புரியுது நீங்கள் ட்ரிங்க் பண்ணதுக்கு ரீசன் இதுதான் சொல்லி பேச வரும்போது அதுக்குள்ளே ஹீரோவே உனக்கு இங்கே எல்லா வசதி இருக்குன்னு இங்கே இருக்கலாம் டிசைட் பண்ணிட்டியா என்ன, இப்போ என்னோட கண்ணுக்கு ஒரு நாய் மாதிரி தான் நீ தெரியல, உன்னை மாதிரி நிறைய பொண்ணுங்க எனக்கு வேணும்னா நான் வச்சுக்கிட முடியும், எனக்கு இப்போ நீ தேவையில்லை, இங்கேருந்து நீ போகலாம், அப்படி நீ போக மாட்டேன்னா ஒரு வேளைக்கு என்னோட கேம்பில் இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கெலாம் நிறைய பொண்ணுங்க தேவைப்படுறாங்க, அங்கே வேணும்னா போறியான்னு சொல்லி ரொம்ப ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறதுனால ஹீரோயினும் கோவத்தில் அடிக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. இருந்தாலுமே இந்த அளவுக்கு பேசினதுக்கப்புறம் இவனுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஹீரோயின் கிளம்பி போகிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஷெங்கை பார்த்தோன்னா அவங்க அப்பா இறந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அதுவும் அவங்க அப்பாவை
ஏதோ தெருவில் கெட்டி போட்டிருக்காங்க இறந்த உடலை அப்படின்னு சொல்லும்போது அவன் ரொம்பவே கோவத்தோட அவங்க அப்பா உடலை பார்க்கலான்னு சொல்லிட்டு வரான். ஆனால் ஆப்போசிட்டில் ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கா. ஸோ ஷெங் அப்படியே ஹீரோயினை கூட்டிகிட்டு அவனோட கேம்புக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினும் ஷெங் அவனோட அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறான்னு தெரிஞ்சுடனே, கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களை பிடிக்கணும்னு சொல்லி தான் அவங்க இப்படி ஒரு ட்ராப் வச்சுருக்காங்க, நீங்கள் போகாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லும்போது, என்னோட அப்பா இறந்த உடலாக அவமானப்படுத்துகிற விதமாக அவங்க அப்படி வச்சுட்டு இருக்காங்க, நான் எப்படி போகாமல் இருக்க முடியும்னு சொல்லி அவனும் பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான். கூடவே இப்போ ஹீரோயின் என்னென்னா, நான் அவங்க கூட ஒரு ஒப்பந்தம் போடணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த கமாண்டர் எப்படிப்பட்ட ஆள், அந்த அவனோட கையில் இந்த மூஷுட்டியோட மக்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மூஷுட்டியில் உங்களோட ஆட்சி கொண்டு வரதுக்காக நான் எல்லாமே செய்கிறேன். ஆனால் பதிலுக்கு நீங்கள் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்தது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு உதவணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஷெங்கும் சரின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வேளைக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நானும் ஹீரோவும் சண்டை போடுற மாதிரி வரும். ஆனால் அவன் ஷியா ஃபேமிலியோட படைத்தளபதியாக இருக்கான். ஒப்பந்தத்தில் நீ என் கூட இருக்கிறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதான்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கும் ஹீரோக்குள்ளே ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு தான் ஹீரோயினும் ஹீரோ மேலே கோவத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு பக்கம் கமாண்டர் என்னன்னா, ஹீரோவை கூப்பிட்டு எதுக்காக ஹீரோயினை அந்த இடத்துலேருந்து வெளியே அனுப்புகிறேன், இன்னும் அவட்ட இருந்து நம்மளுக்கு வெப்பன்ஸ் எதுவுமே கிடைக்கல, என்கிட்ட கேட்காம எதுக்கு இதை செஞ்சேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆல்ரெடி ஷியாவுக்கு ஹீரோனா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறான். அவட்ட அந்த பவர்ஃபுல்லான கன் இருந்துச்சுன்னா ஏதாட்டு பண்ணியிருப்பா, அவட்ட கன்லாம் எதுவும் கிடையாது, அவன் அந்த இடத்த விட்டு போனது தான் நல்லதுன்னு சொல்லும்போது, பதிலுக்கு ஹீரோவும் ஆமாம் அவள் கன் இருந்தால் ஏதாட்டு செஞ்சுருப்பான், அதனால தான் அனுப்பிட்டேன், அது மட்டும் கிடையாது, அவளால் இனி குழந்தை கூட பெக்க முடியாது, இனி அப்படிப்பட்டவன் என் கூட இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லும்போது, கமாண்டரும் இவங்க சொல்கிறத கேட்டு சரி அதுதான் சரியாக இருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலுமே ஹீரோ மேலே கமாண்டருக்கு கொஞ்சம் டவுட் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஷெங்கை பார்த்தோம்னா மூஷிட்டியில் தெருவில் கட்டி போட்டிருக்கிற அவங்க அப்பாவோட உடலை எப்படியாட்டி எடுத்துடணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ கரெக்டாக மக்கள் கூட்டமாக இருக்குது. அந்த டைம் கரெக்டாக புகை குண்டை தூக்கி வீசுகிறாங்க. ஸோ அதில் வருத புகையை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் பதட்டத்தில் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் கரெக்டாக ஷெங் அவங்க அப்பாவோட உடலை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறப்போ கரெக்டாக ஹீரோயின் சொன்ன மாதிரி இது ஷெங்கை பிடிக்கிறதுக்காக வச்சுருந்த ஒரு ட்ராப் தான். அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோவோட ஆர்மிஸ் எல்லாருமே வந்து நிற்காங்க. இங்கே கரெக்டாக ஷெங்கை பிடிக்க போகிறப்போ அந்த டைம் நடுவில் என்னென்னா ஒரு ஆள் வந்து ஹீரோவை வயிற்றுலே குத்துறாங்க. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஷெங் அந்த இடத்துலேருந்து ஓடி போயிருந்தாங்க. ஆனால் குத்துன ஆள் ஆல்ரெடி ஹீரோவுக்கு தெரியும் போல், பதிலுக்கு ஹீரோ அவரை ஒன்றுமே செய்யலை விட்டுருந்தாங்க. என்னென்னா அது ஹீரோயினோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் போல், அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே இறந்துட்டாங்கிறப்போ இவங்க மட்டும் உயிரோடு இருக்காங்கிறது ஹீரோவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவங்கள மட்டும் கண்டுபிடிக்க சொல்லி ஆளை அனுப்புகிறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டே அவர் இருக்கிற இடமும் ஹீரோவுக்கு தெரிஞ்சுது. ஸோ ஹீரோ மட்டும் சீக்ரெட்டாக அவரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. பட் ஹீரோ போகிற டைம் அவர் கரெக்டாக லியோவாக இருந்த ஹீரோ இறந்துட்டாங்கன்னு நினச்சி அவங்களுக்குன்னு ஒரு கல்றை வச்சு அந்த கல்றை முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீ இறந்ததுக்காக நான் பழி வாங்கியிருக்கேன். ஆனால் ஹீரோயின் அப்படி இல்லை, லியோ உன்னோட அம்மாவை காப்பாற்றுறதுக்காக அவள் தன்னோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா, அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. லியோ நீ ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அவளை பார்த்துக்கோ, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணி அந்த கல்றை முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறத ஹீரோ கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த லியோவே நம்ம ஹீரோ தான். ஸோ அவர் முன்னாடி போய் நிற்காங்க. நான் லியோட ஃப்ரெண்டு தான், நான் லியோக்காக தான் ஹீரோயினை பழி வாங்குறதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன், ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொல்லும்போது அவரும் கோவத்தில் ஹீரோவை அடிச்சுட்டு நீ அப்படி பண்ணுறதா இருந்தால் ஒழுங்காக விசாரித்து பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னா போர் டைம்லாம் ஹீரோவோட ஆர்மியை ஷியா ஆர்மியிட்ட விற்றதே இந்த ஷெங்கோட அப்பா தான். அவர் பண்ணதுக்கு ரீசன் ஹீரோயின் ரொம்ப ரிச்சான பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை தன்னோட பையனுக்கு மேரேஜ் பண்ணிட்டு வச்சோன்னா அவர்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிஸை வச்சு இந்த மூஷிட்டியை தன்னோட கைக்குள்ளே கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பெரிய பிளான் போட்டு செஞ்சான். கூடவே லியோட அம்மாவை கொன்றுவேன், இல்லைன்னா என்னோட பையனை மேரேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு வழுக்க டைமாக ஹீரோயினை மேரேஜ் பண்ண வச்சுக்கிட்டான். ஆனால் இதெல்லாம் ஷெங்க்கு பிடிக்காம திடீர்னு இந்த மூஷிட்டியை விட்டுட்டு போயிட்டான். போனவன் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த இடத்துக்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோட்ட எல்லாம் உண்மையும் சொல்கிறாங்க. ஹீரோக்கும் இப்போ தான் தெரியுது ஹீரோயின் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிட்டு. அவரும் திட்டிட்டு கிளம்பி போகிறப்போ இப்போ என்னென்னா அவருக்கு நிக் நேம் வந்து லியோவாக இருந்தப்போ நம்ம ஹீரோ தான் வச்சுருப்பாங்க போல், அந்த நேமை சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு அவருமே இந்த பேர் உனக்கு எப்படி தெரியும், இது லியோவுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லும்போதே நான் தான் லியோன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் இப்போ அவர்கிட்டையும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ என்னென்னா நைட் டைம் இங்கே வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு ஹீரோயினை நான் ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அவளை நான் தப்பாகவே நினச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே ட்ரிங்க் காலி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு எடுக்க போகிறப்போ ஆப்போசிட்டில் இந்த சியாவே கொண்டு வந்து கொடுக்கா. ஹீரோவும் நல்லா போதையில் இருந்து மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறப்போ இவன் என்னென்னா அன்றைக்கி நைட்டு இவன் ஹீரோவோட ரூமில் ஸ்டே பண்ண மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல இருக்கா. ஸோ மறுநாள் விடிஞ்சதுமே ஹீரோவும் முழிச்சு பார்க்குறப்போ பக்கத்தில் ஷியா இருக்கிற பார்த்து ஷாக்காராங்க. நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது நேற்று ட்ரிங்க் கேட்டிங்கன்னு கொண்டு வந்தேன், அதுக்கப்புறம் நீங்களே தான் இதெல்லாமே பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது ஹீரோவும் ஒரு வேலைக்கு நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு நம்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ
அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க மட்டும் உயிரோட இருக்காங்களா. ஸோ அவங்க இப்போது ஷெங்கோட மிலிட்ரி கேம்ப் இருக்கிற அதே இடத்துல போய் ஹீரோயினை போய் மீட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தான் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க உயிரோடு இருக்காங்கிறப்போ. ஏன்னா அது வந்து ஹீரோயினோட அண்ணன் தான் போல், அவர் பேர் லீ. ஸோ இப்போ இந்த லீக்கு ஹீரோ உயிரோட தான் இருக்காங்க, ஃபேஸ் டிரான்ஸ்பிளேட் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். அதனால் ஹீரோயின்ட்ட பொறுமையாக நீ இப்போ ஹீரோவை பற்றி என்ன திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்ன திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிவிட்டு என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தினார், நான் அவர் குழந்தைக்கு அம்மா கூட ஆனேன், ஆனால் இப்போ எதுவுமே இல்லாமல் போயிட்டு எங்களுக்குள்ளே இப்போ எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும்போது, நீ அவரை மன்னிக்கிறதா எதுவும் திங்க் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஹீரோயினும் முடிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு ஹீரோ இப்படி ஃபேஸ் டிரான்ஸ்பிளேட் பண்ணியிருக்காங்கிறத ஹீரோயின்ட்ட சொல்லலை. ஆனால் இன்னொரு பக்கம் கமாண்டரை பார்த்தோன்னா இப்படி ஷெங் எல்லார் முன்னாடியும் தன்னோட அப்பாவோட பாடியை எடுத்துகிட்டு போனது கமாண்டருக்கு கோவமா. ஸோ இதுக்காக ஷெங்கோட ஆர்மிக்கு நேருக்கு நேர் மோதலான்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சு ஒன்றுமே சொல்லாமல் இருந்திருப்பாங்க அமைதியாக. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட கமாண்டரும் ஹீரோ இப்படி அமைதியாயிட்டான், இப்போ நான் சொல்கிறதுக்கு என் பேச்சை கேட்காம எல்லாமே நடந்துக்கிட ஆரம்பிச்சிட்டான், ஸோ அவனை இனிமேல் விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 அசஷியன் அனுப்பி ஹீரோவை கொல்ல சொல்லி அவனோட மேன்ஷனுக்கு அனுப்பி விட்டாங்க. கரெக்டாக ஹீரோட ரூமில் பார்த்தா அவங்க வரதை தெரிஞ்சு ஹீரோவே ஆல்ரெடி அவங்க கூட சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படி சண்டை போட்டு இருக்கிறப்போ ஹீரோட ஷோல்டரில் ஒரு புல்லட் பாஞ்சிருது, அந்த அசஷியனும் பிடிச்சிருந்தாங்க. பட் ஹீரோவுக்கு தெரியுது இது கமாண்டோரோட வேலை தான் சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த குண்டடி பட்டத்தில் ஹீரோக்கு அது ரொம்ப சீரியஸ் ஆகி சாகிற நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பரப்பி விட சொல்கிறாங்க. ஏன்னா இது தெரிஞ்சு ஹீரோயின் பார்க்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி ஷியா தான் ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. ஏதோ சீரியஸாக அடிபட்டுட்டுன்னு சொன்னாங்க, இப்போ பரவாயில்லையான்னு சொல்லிட்டு அவளும் பாசமாக கேட்குறதுக்கு ஹீரோ என்னன்னா, அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அது ஒரு ஃபேக் நியூஸ் தான், மற்றபடி எதுவும் இல்லை, நீங்கள் இருந்து போன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுட்டு தன்னோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு என்னோட ஒய்ஃபை இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்ஃபா? யாரை சொல்கிறீங்க? ஹீரோயின் தான், அவள் தானே என்னோடய ஒய்ஃபு, எனக்கு இப்படி சிவியராக அடிபட்டிருக்கு, நான் சாகிற நிலைமையில் இருக்குன்னு சொன்னேன், அவள் வருவான்னு சொல்லும்போது, ஒரு வேளைக்கு அவங்க வரலன்னு சொன்னால் என்ன சொல்கிறதுன்னு சொல்லும்போது, நான் சாகிற நிலைமையில் இருக்கேன்னு சொன்னால் அவள் வராமல் இருப்பாளா, அதெல்லாம் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் அனுப்பி விட்டாங்க. இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே ஹீரோவுக்கு பயம் இருக்குது, ஒரு வேளைக்கு வரமாட்டாளோன்னு சொல்லிட்டு. ஸோ அசிஸ்டண்ட்டும் கரெக்டாக ஹீரோ சொன்ன மாதிரியே ஹீரோயின்ட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இது சீரியஸாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வராங்க. ஹீரோயின் வாரான்னு தெரிஞ்சதுமே ஹீரோ அப்படியே ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் மயக்கத்தில் ஹீரோயினோட பேரை சொல்கிற மாதிரியே ஒரு ஆக்டிங்கை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் உண்மையிலேயே சீரியஸாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோவை டச் பண்ணலான்னு போகும்போது, இப்போ ஹீரோயினா நார்மலாக நீ வந்துட்டியான்னு சொல்லி கேட்காங்க. அதில் ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போகுது ஹீரோ நடிக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இது எல்லாமே நடிப்பா, என்ன கட்டாயப்படுத்தி எல்லாமே பண்ணீங்க, இப்போ இப்படி நடிச்சு எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கோவப்படும்போது, இல்லை நம்மளுக்குள்ளே இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லி பேச வரும்போது ஹீரோயின் கோவப்பட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறாங்க. கரெக்டாக கிளம்பி போகிறப்போ ஆப்போசிட்டில் டாக்டர் என்னென்னா ஷியாவை பார்த்துட்டு, நீங்கள் இப்போ 1 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்குற ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கு, பின்னாடி வர ஹீரோக்குமே இது ஷாக்காக தான் இருக்குது. ஆனால் ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கோவப்பட்டு போயிருந்தாங்க. ஹீரோவும் இங்கே ஷியாவை மீட் பண்ணி, நீ உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, அவள் என்னென்னா உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு ஹீரோவோட கையை எடுத்து அப்படியே வயிற்றில் வைக்கா. உங்களுக்கு அது ஃபீல் ஆகுதான்னு சொல்லி கேட்கா. ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துலேருந்து விலகி போகிறப்போ, நீங்கள் இன்னும் ஹீரோயினை தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனால் அவள் அப்படி கிடையாது, அவள் இப்போ ஷெங்கோட கேம்பில் இருக்கா, ஷெங்கூட தான் பழகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, அவள் உண்மையிலேயே ஷெங்கை தான் லவ் பண்ணிட்டு இருக்காளோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆனது ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினோட ஆஃபீஸில் போய் ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹீரோயினோட அண்ணன் லீயை தான் அங்கே மீட் பண்ணுறாங்க. லியூ, இப்போ எதுக்கு இங்கே வந்த, நீ ஆல்ரெடி அந்த ஆர்மியோட படைத்தளபதியாக இருக்க, 2 ஆர்மிக்கும் பிரச்சனையாக போயிட்டுருக்கு, இந்த இடத்துல வச்சு யாராவது பார்த்தாங்கன்னா உனக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, ஹீரோயினுக்கும் அது பிரச்சனையாக தான் இருக்கும், லியூ இங்கேருந்து பேருன்னு சொல்லிட்டு லியோன்னு ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறத வெளியே நின்று ஹீரோயினும் கேட்டுதாங்க. இப்போ நீங்கள் என்ன பேர் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்து நிற்காங்க. ஸோ இதை பார்க்குற ஹீரோயினோடனும் நீங்களே பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ ஹீரோயினும் கொஞ்சம் ஆச்சரியத்தில் ஹீரோ பக்கத்தில் போய் நிற்கும்போது ஹீரோவும் நான் தான் லியூன்னு சொல்லும்போது ஹீரோயின் இதுக்கு சந்தோஷப்படலாம், கோவம் படுறாங்க. ஹீரோட செவுட்லேயே ஒரு அறை விடுறாங்க. இவ்வளோ மாதமாக நான் உங்கள் கூட இருந்திருக்கேன், ஆனால் நீங்கள் பதிலுக்கு என்ன அவமானப்படுத்திருக்கீங்க, காயப்படுத்திருக்கீங்க, பொய் சொல்லியிருக்கீங்க, உங்களை நான் எந்த அளவுக்கு நம்பிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லும்போது, இல்லை நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை நம்பலை, என் கண்ணு முன்னாடியே அவ்வளோ சோல்ஜர்ஸ் இறந்து போனாங்க, அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லும்போது நான் எப்படி நம்பாமல் இருக்க முடியும், இந்த இடத்துல நீ இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லும்போது, கண்டிப்பாக உங்களை நம்பியிருப்பேன், நான் சந்தேகப்பட்டு இருக்க மாட்டேன், ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம ஒன்றா இருக்கோம், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னை பார்த்து கண்ணு தூக்கி நீங்கள் நிப்பாட்டினாலும் கண்டிப்பாக அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் நான் நினைப்பேனே தவிர என்னை சுடணும்னு நீங்கள் சுட்டதான் நான் நினைக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் என்னை நம்பவே இல்லை, இனி என் கண் முன்னாடி வராதிங்க, என்கிட்ட பேசாதீங்க, என்னை காயப்படுத்தினது போதும், இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கோவத்தோட
கோவத்தோட ஹீரோவை அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்காங்க. ஹீரோவும் இப்போதைக்கு ஹீரோயின்ட்ட எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து வந்துடுறாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் நாளாக ஷெங் ஆர்மிக்கும் ஷியா ஆர்மிக்கும் ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு சைலண்டாகவே. ஸோ இதை பார்க்குற கமாண்டரும் இனி எந்த பிரச்சனையும் வேண்டாம், 2 ஆர்மிஸ்குள்ளேயும் அமைதியாக ஒப்பந்த முறையில் போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் அறிக்கை ஒன்று விடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஷெங்கும் மூர்ஷிட்டி மக்களும் இதை நினச்சி கவலைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒப்பந்த முறையில் அமைதியாக போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஷியா ஆர்மியும் ஷெங் ஆர்மியும் ஒப்பந்த முறையில் அமைதியாக போயிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல ஹீரோயினும் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஷியா ஆர்மி கூட சேர்ந்து ஹீரோவும் கூடவே ஷியாவும் இருக்கா. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற 3 லேடிஸ் என்னென்னா ஹீரோயினை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஷெங்கில்னு சொல்லிட்டு ஹீரோ கூட இருந்தா, இப்போ ஹீரோ வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷெங் கூட போயிட்டா. இந்த மாதிரி பொண்ணும் இதே மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் இப்படி தான் பண்ணுவாளோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. இது ஹீரோயினுக்கும் தெரியுது, ஷெங்க்கும் தெரியுது. ஸோ ஆனால் ஷெங் என்னென்னா ரொம்ப கோவத்தோட, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு நான் தான் அவளுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அவள் தான் என்னை ரிஜெக்ட் பண்ணா, ஆனால் இப்போ நாங்கள் லீகல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கோம். ஏன்னா ஹீரோ மேரேஜ் பண்ணது இல்லீகலாக பண்ணியிருக்கான், அவங்களுக்குள்ளே எதுவுமே ஆகாது, நாங்கள் 2 தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி கெத்தாக சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இதை பார்க்குற ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ வெளியே வந்ததுமே ஹீரோயினும் எனக்காக இதுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஷெங்கும், நமக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் நான் உன் கூட இருக்கவும் பிடிக்காமல் இந்த சிட்டியை விட்டே நான் வெளியே போயிட்டேன், ஆனால் அதை நினச்சி நான் இப்போ வருத்தப்படுறேன், உன்னை மிஸ் பண்ணிட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதான், ஆனால் நீ என்ன ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஹீரோவை தேர்ந்தெடுத்துறாத, ஏன்னா அவனுக்கு சரியான ஆள் கிடையாது, அவன் ரொம்ப கெட்டவங்கிறது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஹீரோ ரொம்ப பொறுமையாக வந்துட்டு நான் ஹீரோயின்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் நாங்கள் பேசிட்டு வந்துருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இப்போ பேசுகிறாங்க. ஹீரோ என்னென்னா ஹீரோயின் ஆல்ரெடி முன்னாடியே கொடுத்துருந்தேன் அந்த க்ரீன் கலர் ஹேர் பேண்டை தான் கையில் கட்டி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து ஹீரோயின்கிட்ட காட்டுறாங்க. இது உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி தந்திருக்க, எனக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான நேரம் வந்துட்டு இப்போ நீ என் கூட வந்துடுவியான்னு சொல்லி கேட்கும்போது பதிலுக்கு ஹீரோயின் என்னென்னா, அந்த ப்ராமிஸ்லாம் நான் உங்களை காதலிச்சுட்டு வந்த வரைக்கும் தான் வேலிடாக இருந்துச்சு, இப்போ நான் உங்களை காதலிக்கலை, அது எக்ஸ்பயர் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நீ இன்னும் என்ன தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இல்லை அது எப்பவுமே முடிஞ்சு போயிட்டு அந்த ஹேர் பேண்ட் அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அழுக்கா இது அழுக்காக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹீரோ ரொம்ப ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அந்த இடத்துலையே. ஸோ இப்போ ஹீரோயினும் ஷெங்கும் ஒன்றா அதே சீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரிய வருது. ஸோ இதனாலேயே ஹீரோ கோவம் அடைஞ்சு ஒரு 5 பேரை யாருக்கும் தெரியாமல் ஷெங்கோட கேம்பில் போய் ஃபைட் பண்ண சொல்லி ஆளை அனுப்புகிறாங்க. ஆல்ரெடி இவங்க ஒப்பந்தம் போட்டுட்டாங்க, இருந்தாலும் ஹீரோ இப்படி பண்ணுறாங்க. ஸோ அவங்க 5 பேர் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஹீரோயின் ஷெங்கோட ஆர்மிட்ட சொல்லி தான் வச்சுருப்பாங்க போல். ஸோ அட்வான்ஸாக இவங்க ப்ரிப்பேராக இருந்ததுனால அவங்களுக்கு தான் பெரிய காயமாகுது. ஸோ இதனால் ஹீரோ இன்னும் ஹீரோயின் மேலே கோவம் அடைஞ்சு ஹீரோயினோட ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாத்தையும் பேன் பண்ண சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்களும் பேன் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ என்னன்னா இப்போ ஹீரோயின் ஷெங்க் ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கோவமாக இருந்துட்டு இருக்காங்க, தனக்கு ஒரு வாய்ப்பு தர மாட்டான்னு சொல்லிட்டு. இந்த டைம்னா அப்படியே ஷியாவை காட்டுறாங்க, அதுக்குள்ளே வயிறு கொஞ்சம் பெருசாக ஆகிட்டு மாதிரி காட்டுறாங்க. பட் அதுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருந்த பெரிய பொட்டெல்லாம் ஒன்றும் கீழே விழுந்துடுது. இதை ஹீரோவும் நோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீரோக்கும் தெரியுது ஷியா ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டு வச்சு விசாரிக்காங்க. டாக்டரும் என்னை சொல்ல சொன்னதுனால தான் நான் அப்படி சொன்னேன், என்னை மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லி கேட்காங்க. இப்போ ஹீரோ என்னன்னா, அப்போது நீயும் நானும் ஒன்றா ஒரு நைட் ஸ்டே பண்ணவே இல்லை, இதனாலேயே ஹீரோயின் என் மேலே கோவமாக இருந்தா, கண்டிப்பாக நான் இதை ஹீரோயின்ட்டு சொன்னால் அவள் கோவம் குறையுன்னு சொல்லிட்டு போகும்போது இப்போ ஷியா என்னன்னா மறுபடியும் காலை பிடிச்சிக்கிட்டு நான் உன்னை தான் விரும்பினேன், ஆனால் நீ என்னை ஒரு டைம் கூட பார்த்தது கிடையாது, இப்போ வரைக்கும் ஹீரோயினை தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னெல்லாம் பார்க்காதனால தான் நான் இப்படிலாம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுட்டு என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டான். உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது, இனி என் முன்னாடி வந்துடாதுன்னு சொல்லிட்டு அவனை திட்டி விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அப்படியே ஹீரோயினோட பிஸ்னஸ் எல்லாமே பேன் பண்ணதுனால இப்போ இங்கே ஷெங் ஆர்மிக்கு கிடைக்க வேண்டிய ஃபுட்டு மெடிசன் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட ஸ்டாக் வச்சுறதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது கூடிய சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனையும் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த கமாண்டர் இதுக்கு முன்னாடி நிறைய தப்பு செஞ்சுருப்பான். இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போரில் இறந்தவங்களுக்குலாம் பென்ஷன் அமௌண்ட்டுன்னு எதுவுமே கொடுக்காம இருந்திருப்பான். வேறு அவனோட பெயினை கொன்ன குச்சத்துக்குன்னு சொல்லிட்டு இப்படி நிறைய இது செஞ்சதுனால மக்கள் எல்லாருமே இப்போ திடீர்னு போராட்டம் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட கமாண்டரும் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயினாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. இன்னொரு பக்கம் ஹீரோ என்னன்னா ஹீரோயின் ஷெங்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, அவங்க கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துக்கு கரெக்டாக ஷியா வரா. என்ன ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, உங்கள் நிலைமையும் என்னோட நிலைமையும் கிட்டத்தட்ட ஒன்று தான், உங்களுக்கு ஹீரோயின் கிடைக்கல, எனக்கு நீங்கள் கிடைக்கல, ஒரு வேளைக்கு அன்னைக்கு மட்டும் ஷெங்கோட அப்பா
ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்ணப்போ நீங்கள் ஹீரோ மாதிரி போய் காப்பாற்றலன்னா இப்போ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்க தேவையில்லைன்னு சொல்லும்போது இப்போ தான் ஹீரோக்கே தெரியுது அன்றைக்கி ஷெங்கோட அப்பா அந்த சீக்ரெட் ரூம்லேருந்து வெளியே வந்ததுக்கு ரீசன் இது தான், தன்னோட குழந்தை இறந்ததுக்கும் ரீசன் வந்து இவ தான் சொல்லிட்டு அவளை ரொம்ப கோவத்தோட என் கண்ணு முன்னாடி இங்கே வந்துடாத, ஒழுங்காக இந்த மேன்சனை விட்டு இப்போவுமே வெளியே போயிருன்னு சொல்லிட்டு அவளை திட்டி அனுப்பிடுறாங்க. அவளும் இப்போ இந்த இடத்துல இருந்து வெறுப்போட கிளம்பி போகிறான். ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ரொம்ப நாளாக ஹீரோயின்ட்ட ஏதோ வெப்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, ஸோ அதை ஒரு வழியாக கமாண்டர் அவனோட ஆளை வச்சு கண்டுபிடிச்சிட்டான் போல். என்னென்னா ஹீரோயினோட ஃபேமிலி பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கிற அதே பில்டிங்கில் தான் சீக்ரெட்டாக ஏதோ ரூம் இருக்கான். ஸோ கண்டிப்பாக அந்த ரூமில் தான் ஹீரோயினோட வெப்பன்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சி ஹீரோயினை யாருக்கும் தெரியாமல் கடத்திடுறாங்க. ஒரு பக்கம் இது ஷெங்க்கு தெரிய வந்து ஹீரோ தான் ஹீரோயினை கடத்திட்டான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கமாண்டர் என்னன்னா ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருக்கான், உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இறந்தாங்களே அதுக்கு காரணம் நான் தான் அவங்க எல்லாருமே கொலை பண்ணேன். ஏன்னா அந்த வெப்பன்ஸ்க்காக தான் அவங்க எல்லாருமே கொலை பண்ணியிருப்பாங்க போல். ஹீரோயினை மட்டும் விட்டு வச்சுருக்கான். ஸோ அந்த வெப்பன்ஸ் எங்கே இருக்குன்னு நான் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்காமல் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? உன்னோட அந்த ஃபேமிலி பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்க அந்த பில்டிங்கில் சீக்ரெட்டாக ரூம் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு, கண்டிப்பாக அங்கே தானே இருக்குதுன்னு சொல்லும்போது இது ஹீரோயினுக்கே ஷாக்காக இருக்குது. ஏன்னா அந்த வெப்பன்ஸ் வந்து ஹீரோயினோட இடத்துல தான் இருக்குங்கிறதே ஹீரோயினுக்கே தெரியாது போல். ஸோ இங்கே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே இன்னொரு பக்கம் ஷெங்கை பார்த்தோன்னா ஹீரோயினை கடத்தினதுக்காக ஹீரோட்ட ஃபைட் பண்ணலான்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸை கூட்டு வந்திருக்கான். ஹீரோவும் கன் பாயினா நிற்கிறப்ப தான் ஹீரோயினை கடத்தினால, ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தான் ஹீரோக்கே ஹீரோயினை கடத்திருக்காங்கிறது தெரியுது. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கே கமாண்டர் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துருதான். ஸோ இப்போ ஷெங்கோட சோல்ஜர்ஸும் ஹீரோவோட சோல்ஜர்ஸும் ஒன்றா இருக்காங்க. இவன் இங்கே தனியாக நின்றுக்கிட்டு 2 விதத்தில் யாராவது அசைஞ்சிங்கன்னா ஹீரோயினை சுற்றுவேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோவை சுடுறான். ஹீரோவும் விலகி போகிறாங்க. இனி விலகி போனால் ஹீரோயினோட உயிர் போயிருன்னு சொல்லும்போது ஹீரோயினும் அவங்க 2 பேரையும் விட்டுரு, உனக்கு அந்த வெப்பன்ஸ் தானே வேணும், நானே எடுத்து தரேன்னு சொல்லும்போது இன்னும் என்ன முட்டாள் நினச்சிட்டு இருக்கியா என்ன, அந்த வெப்பன்ஸ் அந்த இடத்துல தான் இருக்குங்கிறது உனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அந்த வெப்பன்ஸை எடுத்து நீ ஷெங்கோட ஆர்மிக்கு கொடுத்துருப்ப, அது உனக்கு இருக்குங்கிறதே தெரியாது, அது மட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் செஞ்ச தப்பாலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த போர் டைமில் இவன் ஸ்ரீயா ஆர்மி கூட தான் இருந்திருப்பான். பட் ஹீரோட ஆர்மி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஸோ அவங்கள வீக் ஆகிறதுக்காக என்ன பண்ணியிருப்பான்னா ஷெங்கோட அப்பாவை மீட் பண்ணி ஹீரோ அந்த ஆர்மியை விற்கிறதுக்காக ட்ரை பண்ணான். ஆனால் பதிலுக்கு நீங்கள் அதை செஞ்சுருங்க, கூடவே ஹீரோயினை உங்களோட பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருங்க, பிரச்சனை முடிஞ்சிரும்னு சொல்லும்போது அவரும் அதை நம்பி செஞ்சுருப்பாரு. ஸோ இப்போ இதுக்கு எல்லாமே காரணம் இவன் தான் சொல்லி தெரிய வருதப்போ இப்போ ஹீரோனா அப்போது என்னோட ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் இருந்ததுக்கு காரணம் நீ தானா, ஆனால் அந்த போரில் நான் சாகலை, நான் தான் லியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போவும் கமாண்டருக்கும் அவன் உயிரோட தான் இருக்காங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த இடத்துக்கு கரெக்டாக ஷியாவும் இன்னும் கூட கொஞ்சம் சோல்ஜர்ஸையும் வெப்பன்ஸோட அந்த இடத்துக்கு வரான். இப்போ கமாண்டர் என்னென்னா ஷூட் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ ஹீரோவும் இங்கே இருக்கிறது ஆபத்துன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹீரோவோட மேன்சனுக்குள்ளே எல்லா சோல்ஜர்ஸையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துக்கும் கமாண்டர் ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டி நிற்கான். ஸோ இந்த டைம் கரெக்டாக ஹீரோயினோட அண்ணன் அந்த இடத்துல தான் ஒளிஞ்சிருப்பான். அவன் கரெக்டாக சுட ஆரம்பிக்காங்க. ஸோ அப்படியே எல்லார் பக்கமும் ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஹீரோயின் ஒரு பக்கமாக இங்கே ஷெங் பக்கமாக வந்துருந்தாங்க, ஹீரோ ஒரு பக்கமாக தனியாக நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அப்படியே ஃபைட் நடந்துட்டு இருக்கிறப்போ ஷியா என்னென்னா எனக்காக உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்காகவாது என்னோட அண்ணன் இங்கேருந்து போக விடுன்னு சொல்லும்போது பதிலுக்கு கமாண்டரே சொல்கிறான் அதெல்லாம் வேஸ்ட்டு, அவன் உன்னை ஒரு நாளும் லவ் பண்ணது கிடையாது, அது மட்டும் இல்லை அவன் மார்ஷல் மூவும் கிடையாது, அவன் லியூ சூரன், அவன் தேவைக்கு நம்மளை நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு சொல்லும்போது அவளுக்கு எல்லாமே இப்போ தான் தெரிய வருது. இதனால தான் ஹீரோயினா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஹீரோ லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தனியாக வந்து எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு இருக்கா. அந்த கமாண்டரும் பார்த்துட்டு அவளை தனியாக கூட்டிகிட்டு போகிறப்போ கரெக்டாக ஹீரோ இதை பார்த்துட்டு கமாண்டராக அந்த இடத்துல சுட்டுருந்தாங்க. கரெக்டாக அந்த இடத்துல கமாண்டர் இறந்தும் போகிறாங்க. ஸோ இதை பொறுத்துக்கிட முடியாத ஸ்ரீயா என்னென்னா ஹீரோயினை பார்த்து ஷூட் பண்ணுறான். ஆனால் நடுவில் என்னென்னா ஹீரோ போய் அந்த புல்லட்டாக வாங்கிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் இதை பார்த்துட்டு லியூன்னு கூப்பிடும்போது நீ என்னை லியூன்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கண்டிப்பாக நான் உனக்கு நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, உன்னை நான் அந்தளவுக்கு காயப்படுத்திடக்கூடாது, ஆனால் என்னோடய ஆசை இனி உன்னோட லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும், கண்டிப்பாக உன் முன்னாடி நான் ஒரு மார்ஷல் மூவாக வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லும்போது இல்லை நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக அந்த ஹேர் பேண்டை ஹீரோ கையில் தான் கட்டியிருப்பாங்க போல். ஸோ அதை எடுத்து இப்போ ஹீரோயின்கிட்ட கொடுக்காங்க. இது இப்போ அழுக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில் கொடுக்குறதோட அந்த இடத்துல ஹீரோ இறந்து போகிறாங்க. ஸோ ஹீரோ தன்னோட கண் முன்னாடியே இறந்தது நினச்சி ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஸோ எஸ், இது ஒரு சேட் எண்டிங் ட்ராமா தான், ஹீரோ இறந்துருவாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமாவும் முடியுது. நீங்கள் ட்ரூவாக யாராவது லவ் பண்ணிங்க அவங்கள நம்புங்க, அவங்ககிட்ட மனசை விட்டு பேசுங்க, அதோட எல்லா ப்ராப்ளமும் சால்வ்டு, இல்லைனா இவ்வளோ தூரத்துக்கு இப்படி தான் வரும். ஸோ இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ரொம்ப சின்ன ட்ராமா தான், அதான் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா எஸ்கே தேவக் ட்ராமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.